சந்தியா ராகம் சரியில்லை. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். புவனேஸ்வரி பஞ்சாயத்துல ரகுராம கிட்ட நான் பிரச்சனை பண்ண வரலைங்கிறாங்க. சரி உனக்கு என்ன வேணுமோ கேளுன்னு ரகுராம் பார்ட்டி கூட எனக்கு என்ன வேணுங்கிறத நாளைக்கு நான் உன் வீட்டில் வந்து கேட்குறேன், நீ அப்போ எனக்கு கொடுன்னு சொல்லிடுறாங்க புவனேஸ்வரி. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க ரகுராம். புவனேஸ்வரி வந்து என்ன கேட்க போறாளோ தெரியலையேன்னு எல்லாருமே பயந்துட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தா மாயாவை பொண்ணு கேட்குறாங்க புவனேஸ்வரி. மாயா என்னோட வீட்டு விருந்தாளி. மாயாவை கேட்டதுக்கு பதிலாக நீ என் பொண்ணு தனாவை கேட்டிருந்தீங்கன்னா நான் கொடுத்துருப்பேன்னு சொல்றாங்க. சரி என் வீட்டு மருமகளா உங்க வீட்டு பொண்ணு தானே நான் கேட்குறேன், தனாவையே கொடுங்கன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி மாதிரி புவனேஸ்வரி நினைச்ச மாதிரியே தனாவையும் நிச்சயம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இங்க கார்த்தி கிட்ட எல்லா விபரத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. கார்த்தியும் சொல்றாரு, இவ்வளவு நாளா இந்த குடும்பத்தை விட்டு நான் பிரிஞ்சிருந்தேன், இப்பதான் எனக்கு அப்பாங்கிற சொந்தமும் அத்தைங்கிற சொந்தமும் கிடைச்சிருக்கத்தே. அத்தை இது என்னோட குடும்பம், உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அப்படி செஞ்சதுதான் இந்த நிச்சயதார்த்தம்ங்கிறாங்க கார்த்தி. அண்ணே நம்ம கார்த்தியை பாத்தியா எப்படி சொல்றேன் பாருங்கிறாங்க புவனேஸ்வரி. கார்த்தி இத்தனை வருஷமா உன்னோட போராட்டத்துக்கு நாங்க கொடுக்க போற பரிசு தான் இந்த கல்யாணம், எப்பவுமே நீங்க சொல்றதுதான் நான் செய்வேன்னு சொல்லிடுறாங்க கார்த்தி. கார்த்தி அத்தை அத்தைன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்றையே, உண்மையிலுமே என் மேல உனக்கு பாசம் இருக்கான்னு கேக்குறாங்க. என்ன புவனேஸ்வரி இப்படி கேட்டுட்ட, அதான் அவன் உண்மையை நிரூபிச்சுட்டானேங்கிற கார்த்தியோட அப்பா. சரியா தான் சொன்னேன் அண்ணே, ஆனா அந்த ரகுராமும் அவன் குடும்பமும் எனக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்பு அணைஞ்சிட்டுதுன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அது இப்பதான் எனக்குள்ள கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்குது. இத்தனை வருஷமா இந்த குடும்பத்தோட மரியாதையும் என்னோட நிம்மதியும் கெடுத்தாங்க. இனிமே தான் அவன் குடும்பமும் அவனும் நிறைய அனுபவிக்க போறாங்க. 21 வருஷமா அந்த வலியும் வேதனையும் என்னெல்லாம் நான் அனுபவிச்சேன்னா அதே மாதிரி அந்த குடும்பமும் அந்த வலியும் வேதனையும் அனுபவிக்கணும். அது எல்லாத்தையுமே நீ தான் நிறைவேற்றணும் கார்த்திங்கிறாங்க. அத்தே நிச்சயமா நான் செய்வேங்கிறாங்க கார்த்தி. இத்தனை வருஷமா அந்த வலி அவங்களுக்கு உணர்த்தவே முடியல. நான் என்ன பண்ணாலும் அதுல இருந்து அவங்க தப்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. கொக்கு காத்திருந்த மீனை பிடிக்கிற மாதிரி இப்பதான் அந்த குடும்பம் வலையில வந்து மாட்டிருக்கு. இனிமே தப்பிக்கவே முடியாத மாதிரி மாட்டிருக்காங்க. சிக்கன மீனை வச்சுதான் அவங்கள நம்ம பழி தீர்க்கணுங்கிறாங்க. ஆமாமா நீ சரியா சொன்னேன்னு சொல்றாங்க அவங்க அண்ணா. என்ன ஆட்ட ஆடுனா அந்த ரகுராம இப்ப அந்த குடும்பத்தோட அடி வேறே நம்ம கிட்ட மாட்டிருச்சு. அதை வச்சு நீ என்னெல்லாம் விளையாடணுமோ விளையாடுங்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் 25 வருஷமா போன வாழ்க்கை இனி திரும்ப வரவா போகுது, திரும்ப வரவே வராதுதான். என்னோட வாழ்க்கை போனதுதான். ஆனா இனிமே அவங்க படுற கஷ்டத்தை அவங்க வாழ்நாள் முழுக்க அனுபவிக்கணும், நம்ம பார்த்து ரசிக்கணும். இனிமே அனுபவிக்க போற வாழ்க்கை அந்த குடும்பத்துக்கு இனிமே நரகந்தாங்கிறாங்க புவனேஸ்வரி. தனா கல்யாணத்துல குடும்பமே எல்லாரும் சந்தோஷமா இருந்ததை நினைச்சு பாக்குறாங்க புவனேஸ்வரி. கார்த்தி நீ தனாவை குடும்பம் பண்றதுல அந்த குடும்பமே என் காலில் வந்து விழுந்து கதறணும், என் காலை பிடிச்சிக்கிட்டு கண்ணீர் விடணும், என் வாழ்க்கையை கெடுத்துட்டோமேன்னு அவங்க நினைச்சு துடி. கார்த்தி நான் சொன்ன மாதிரி நீ தனாவை குடும்பப்படுத்துவே இல்ல காதல் மயக்கத்துல நீ கட்சி மாறிடுவியான்னு கேக்குறாங்க. அத்தை நீங்க சொன்ன மாதிரி நான் செய்வேன், என்ன சந்தேகப்படாதீங்கிறாங்க. இனிமே தானே பார்க்க போறாங்க அந்த புவனேஸ்வரியோட ஆட்டத்தைன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க புவனேஸ்வரி. தனா இங்க கார்த்திவே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கார்த்தியே மாப்பிள்ளையா வருவார்னு தனா நினைச்சு கூட பார்க்கல. டக்குன்னு கார்த்தி வந்து நின்னதை நினைச்சு பார்த்து பூர்ப்பா சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு மாயாவும் சின்னவும் ஓடி வராங்க. உன்னோட கார்த்தி உன்னோட லவ் 2 குடும்பத்தோட சம்மதத்தோடு உனக்கு கிடைக்க போறாருன்னு சொல்றாங்க மாயா. கத்தியின்றி சண்டையின்றி சத்தமின்றி ரத்தமின்றி சாதிச்சிட்டிய தனம், யாருமே எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ் தான்ங்கிறாங்க சீனு. ஆமா இப்படியெல்லாம் நினைக்கணும்னு நானும் நினைச்சு கூட பார்க்கலிங்கிறாங்க தனம். முடிஞ்சு போச்சு, கைவிட்டு போச்சு, இனிமே கூட போறது இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்த காரியம் இப்படி டக்குன்னு கை கூடும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலிங்கிறாங்க. நீ அமைதியா இருந்து எந்த தப்பும் பண்ணாம இருந்ததுனாலதான் உனக்கு எல்லாமே நல்லதாவே அமைஞ்சிருச்சு. லவ் பண்ற லைசன்ஸை வாங்கிட்டேன், இனிமே செம ஜாலி தான், ரொமான்ஸ் தான். போ நீங்க 2 பேரும் ஓட்டுனதெல்லாம் போதும், என்ன விடுங்க, எனக்கு வெக்கமா இருக்குதுங்கிறாங்க தனம். கரெக்டா கார்த்தி தான் கூப்பிட்டுருப்பாங்க போல இருக்கு. போன் அடிக்குது. மாயாவும் சீனவும் என்ன மாயா உன்னோட போனாங்கிறாங்க. இல்லைங்கிறாங்க. அப்ப இங்க இருந்துதான் போன் சத்தம் வருது, எங்கிருந்து வருது அப்படின்னு தேடுறாங்க. தனா அடக்க ஒடுக்கமா அவங்க பேக்ல இருந்து அழுங்காம ஏதோ பாம் எடுக்கிற மாதிரி மொல்லமா எடுக்கிறாங்க. தனோ உங்ககிட்ட ஏதோ போனன்னு கேக்குறாங்க மாயா. காத்து தான் எனக்கு அப்பவே வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லிடுறாங்க. யாருக்குமே தெரியாம தான் இவ்வளவு நாளா நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்றாங்க. ஐயோ என்னது இவ்வளவு பெரிய கேடியா இருக்கா, இங்க பாரு ஒண்ணுமே தெரியாத மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு என்னெல்லாம் வேலை பார்த்துருக்கா பாருங்கிறாங்க சீனு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப யார் போன் பண்ணியிருக்கிறான்னு கேக்குறாங்க மாயா. கார்த்திக் தான் அப்படிங்கிறாங்க. எது கார்த்திகா? பேசு டிக் பண்ணு அப்படிங்கிறாங்க மாயா. உடனே போன் அட்டன் பண்றாங்க தனா. சொல்லுங்க கோச்சுங்கிறாங்க. கோச்சனெல்லாம் கூப்பிடாத என்னங்கன்னு கேளுங்கிறாங்க. மாமா நீங்க போறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தானே முறைக்கிறாங்க. சரி அவ ஃப்ரீயா பேசிட்டோம், நம்ம போலாவா, எதுக்கு டிஸ்டர்ப்னு சொல்லிட்டு மாயாவும் சீனவும் அங்கிருந்து போயிடறாங்க. நான் காட்டி கூப்பிடுறாங்க. நான் உங்க மேல பயங்கர கோவத்துல இருக்கிறேன்னு சொல்றாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன் என் மேல கோவப்படுறதுன்னு கேக்குறாங்க. உங்களுக்கு எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, ஆனாலும் என்னை இப்படி அலைய விட்டுட்டீங்கன்னு தானே கேக்குறாங்க. ஆமா நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது எனக்கு எல்லா விவரமும் முன்னாடியே தெரியுங்கிறாங்க. என்னதான் முடிவு எடுக்க போறேன்னு நானும் பார்த்தேன். நைட்டே நீ வீட்டை விட்டு வந்திருந்தீனாலும் நான் அப்பவே எல்லா முடிவையும் என்னோட முடிவை சொல்லியிருப்பேன். வரலினாலும் வீட்டுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கலாமேன்னு நினைச்சிருந்தேன், நீயும் வரல நானும் சொல்லிங்கிறாங்க. போங்க கோச், நான் கிட்டத்தட்ட செத்து பொழைச்ச மாதிரி இருக்கு தெரியுமா, இனிமே இந்த மாதிரி சர்ப்ரைஸ் சாக்குனால என்கிட்ட விளையாடுறீங்க கோச், அதெல்லாம் தாங்கவே முடியாது தெரியுமாங்கிறாங்க. சரி இனிமே இப்படி எல்லாம் நான் விளையாட மாட்டேங்கிறாங்க.
சரி, இனிமே கல்யாணம் முடியிற வரைக்கும் டென்ஷன் தான்ங்கிறாங்க. டென்ஷனா? என்ன டென்ஷன்னு கேட்குறாங்க. இல்ல கல்யாணம் நல்லபடியா முடியணும்ல, அந்த டென்ஷன் தாங்கிறாங்க தனா. இனிமே அந்த மாரி பிரச்சனையெல்லாம் வராது. உங்க அப்பாவே சம்மதிச்சதுக்கு அப்புறமா இனி என்ன பிரச்சனை வரப்போகுதுங்கிறாங்க. ஆமாமா, பிரச்சனையெல்லாம் வராது. அது என்னமோ உண்மைதான். ஆனா நீங்க எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுங்கிறாங்க தனா. அதெல்லாம் சரி, நான் ப்ரப்போஸ் பண்ணும்போது நீ ஏன் எதுவுமே பேசாம போனேங்கிறாங்க. அதெல்லாம் கேட்காதீங்க. அப்ப இருந்த மனநிலைமை அப்படி. ஒரு மாப்பிள்ளைய பார்த்துட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமா நான் எப்படி உங்களுக்கு பதில் சொல்ல முடியும்? அந்த மாப்பிள்ளையே நான் தான்னு சொல்றாங்க கார்த்தி. அது எப்படி எனக்கு தெரியும்? அந்த 2 நாளா நான் எவ்வளோ மன உளைச்சல்ல இருந்தது உங்களுக்கு தெரியுமா? மனசு விட்டு பேசியிருந்தா அந்த மாதிரி மன உளைச்சல் வந்திருக்குமான்னு காட்டி கேட்குறாங்க. என்ன இருந்தாலும் கோச் உங்க மேல எனக்கு கோவம் தான்ங்கிறாங்க தனா. சரி, இனிமேல்லாம் இந்த மாதிரி கால் பண்ணி பேசாதீங்க. எங்க வீட்ல எல்லாருமே ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்கங்கிறாங்க. கட்டிக்க போறவங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன ஸ்ட்ரிக்ட் வேண்டி கிடக்குது? ஆமாமா, இதெல்லாம் வேணா நல்லா பேசுங்க. என்னைய நல்லா அலைய விட்டீங்கல்ல. உங்களை நேர்ல பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கு அப்ப இருக்கு இருங்க அப்படிங்கிறாங்க. சரி, நான் ஃபோன் வச்சுட்டுமான்னு தனா ஃபோனை கட் பண்றாங்க. அந்த பக்கமா கார்த்தியும் ஃபோனை கட் பண்றாங்க. புவனேஸ்வரியும் அவங்க அண்ணனும் வந்து நிற்கிறாங்க. கார்த்தி, அந்த தனம் உன்னை முழுசா நம்பணும். அப்பதான் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும். அதனால நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீ செய்யுங்கிறாங்க. அத்தை, உங்க பேச்சை நான் என்னைக்கு மீறி இருக்கேன்னு கேட்குறாங்க கார்த்தி. அத்தை, உங்க பேச்சை நான் என்னைக்கு மீறி இருக்கேன்னு கேட்குறாங்க கார்த்தி. கார்த்தி, இங்க பாரு, என் தங்கச்சி தான் எனக்கு எல்லாமே. அவ பேச்சை நீ என்னைக்கு மீறக்கூடாது. அவ சொல்றதான் நீ கேட்கணுங்கிறாங்க. அவங்க மாயாச்சின்னு 2 பேரும் தனியா நின்று பேசிட்டு இருக்காங்க. மாமாவை பத்தி இப்பெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியறது இல்ல. ஓகே சொல்லக்கூடாத விஷயத்துக்கு ஓகே சொல்லிடுறாரு, சொல்லணுங்கிற விஷயத்துக்கு மறுக்கிறாரு. நாம ஒரு முடிவு பண்ணா அது நல்லா இல்லைன்னு அவரே ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஒண்ணுமே புரியல எனக்கு. இப்பதான் பெரியப்பா அவர் பிரச்சனையவே வெளியே நின்று பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு சின்னு. இப்ப அவர் மாறணும்னு நினைச்சா சந்தோஷமா இருக்குங்கிறாங்க. ஆமா, அவர் மட்டும் இல்ல, மற்றவங்களையோட சந்தோஷத்தையும் புரிஞ்சுக்கிறாரு. தனாவோட சந்தோஷத்துக்கு காரணமே அதுதான்ங்கிறாங்க மாயா. ஆமா, தனாவோட காதலை ஏத்துக்கிட்டது எனக்கு ஆச்சரியமா இருக்கு மாயாங்கிறாங்க. நம்ம விஷயம் அவருக்கு தெரிஞ்சா கூட இதை பெருசா எடுத்துக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். சரியான நேரம் வரட்டும், நானும் சொல்லிடலான்னு இருக்கிறேங்கிறாங்க சீனு. அந்த சரியான நேரம் எப்போ வரும்னு தெரியல. அதுக்காக வெயிட் பண்ணி நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. அவங்களுக்கா தெரியறதுக்கு முன்னாடி நம்மளே சொல்லிடணும். இன்னைக்கு நடந்தது என்னமோ எனக்கு ஒரு கனவு மாதிரியே இருக்குங்கிறாங்க. ஆமாமா, எப்போ லவ் சொன்னியோ அப்பவும் எனக்கு அப்படிதான் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன ரூட் மாறுற மாதிரி தெரியுதுங்கிறாங்க. ரூட் எப்பவும் ஒரே மாதிரி தாங்கிறாங்க. என்ன ரொமான்டிக் ரூட்டாங்கிறாங்க. ஐயோ, எனக்கு அந்த மாதிரி மைண்ட் செட் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு லைட்டா தோணுதுங்கிறாங்க சீனு. தோணும். அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நமக்கு இருக்கிற பிரச்சனையை எப்படி முடிக்கலாம்னு இப்ப இருக்கிற சூழ்நிலையில நீ அதெல்லாம் ஒதுக்கவே வேண்டாம். நீ அதை நினைச்சு கவலையும் பட வேண்டாம். தனா பிரச்சனையை நினைச்சு நம்ம பிரச்சனையும் சால்வ் ஆகுன்னு நினைக்காத. தனா பிரச்சனையும் நம்ம பிரச்சனையும் ஒன்னாக முடியாது. தனா விஷயத்துல பிரச்சனையே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா நம்ம விஷயத்துல யாரும் ஒரு பிரச்சனை அதையே இப்ப ஞாபகப்படுத்துற. நீ என்ன நடந்தாலும் என்னை விட்டு போயிடாதுன்னு சொன்னீங்க. என்ன சொன்ன அதையா தான் இப்பவே சொல்றேன். நீ என்னை விட்டு போனாலும் நான் உன்னை விட்டு போகவே மாட்டேங்கிறாங்க. மாயா அவங்களையும் மறந்து சீனு தோல் மேல சாஞ்சுக்கிறாங்க. துணி எடுக்க வந்த ஜானகி வேற பாத்துக்கிறாங்க. சீனுவும் மாயாவும் இவ்வளவு நெருக்கமா இருக்கிறாங்களேன்னு வாய் மேல கை வச்சுட்டு டக்குன்னு ஓடிடுறாங்க. போனது ரகுராம தான் போய் பார்க்குறாங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுங்கிறாங்க. நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். கார்த்தி எப்படி ஏற்றுக்கிட்டேன்னு தானே கேட்குறேன். நான் தான் அதுக்கு அப்போவே பதில் சொல்லிட்டேனே ஜானகி. நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்கு எது சரியா இருக்குமோ அதை தான் நான் சரியான முடிவு எடுத்திருக்கேன். இல்லை, தனா விஷயத்தில் நீங்கள் சரியான முடிவு எடுத்துட்டீங்க. ஆனால் மாயா விஷயத்துலேன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க ஜானகி. புவனேஸ்வரி கேட்டுதான் நினச்சி பார்க்குறாங்க. ரகுராம், என்னதான் நீ இந்த வீட்டு விருந்தாளியாக இருந்தாலும் நாங்கள் முடிவு பண்ணினாலும் உன்னோட முடிவு என்னன்னு கேட்குறாங்க. மாயா எந்த பதிலும் சொல்லாமல் குழப்பத்தோடு நிற்கிறாங்க. புவனேஸ்வரியோட அண்ணன் பையனுக்கு புவனேஸ்வரி பொண்ணு கேட்கும்போதே மாயாவோட முகத்தில் அதுக்கு விருப்பம் இல்லைங்கிறத நான் அவன் முகத்தில் நான் பார்த்துட்டேங்கிறாங்க ரகுராம். மாயா முடியாதுன்னு சொல்றதுக்கு முன்னாடியே அவன் முடிவை நானே எடுத்துட்டேங்கிறாங்க. நான் தான் என் வாக்கை காப்பாத்திட்டேனே. மாயாவுக்கு பதிலாக தனாவை கொடுக்குறேன்னு சொன்னேன். தனாவையும் கொடுத்தாச்சு, என் வாக்கையும் காப்பாத்திட்டேங்கிறாங்க. விருப்பம் இல்லாத விஷயத்துல யாரையும் வற்புறுத்தி செய்யக்கூடாது. அது நம்ம பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, அடுத்தவங்க பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி. பெத்தவங்களுக்கு துரோகம் பண்ற பிள்ளைங்க இருக்கிற இடத்துல பெத்தவங்க துரோகம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிற பிள்ளைங்களும் இருக்காங்க. நானும் அந்த ரகம் தான். ஆனா ஒருவேளை தனா என்கிட்ட விளையாட போறேன்னு சொல்லியிருந்தா நான் அனுப்பியிருப்பேன்னு என்னமோ தெரியாது. அந்த விஷயத்துல நீ அம்மாவா இருந்து தனாவுக்கு நீ துணையா இருந்திருக்க. அதே மாதிரி தான் அப்பாவா இருந்து நானும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேங்கிறாங்க. மாயா விஷயத்துலயும் சரியா தான் இருக்குங்கிறாங்க ரகுராம். என்ன ஜானகி, சரியா தானே இருந்திருக்கும், மனசுல வச்சுக்காம கேட்டுட்டியே, அதுவே போதுன்ட்டு போறாங்க. ஜானகி பூஜை ரூம்ல போய் நின்றுட்டு என் பொண்ணோட வாழ்க்கைக்கு எந்த ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் இல்லாம நல்ல தீர்வை கொடுத்துட்டேன். இதே மாதிரி மாயாவுக்கு எந்த ஒரு கஷ்டமும் துன்பமும் வந்துடாம யார் மனசும் நோகாம நடக்கும் ஒரு வழியை காட்டுன்னு ஜானகி வேண்டிட்டு இருக்கிறாங்க. மாயாவோட அப்பா வந்திருக்காங்க. ஜானகிட்ட சொல்கிறாங்க, தனாவோட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதை கேள்விப்பட்டேன். அதே மாதிரி மாயாவோட கல்யாணத்தை பற்றி பேசிட்டு போகலான்னு வந்திருக்கேங்கிறாங்க. ஜானகிக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, அதிர்ச்சியாகவும் இருக்குது. அச்சோ, என்ன பிரச்சனையை கொண்டாட போகிறாங்களோ அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறே ஒரு எபிசோடில் பார்க்கலாம்.